நமக்கு மிகப்பெரிய நம்ம கோரிக்கை ஒண்ணு. நம்ம தேர்தல் அறிக்கை அப்படி சொல்லியிருக்கோம். ஆனா இதற்கு ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் உள்ள நம்ம முதலமைச்சருக்கு இருந்து இது வரைக்கும் கண்டன அறிக்கையின் தொடர்பாகவும் இந்த கேள்வித்தாளின் தொடர்பாகவும் வராது. என்ன முதலமைச்சர் அறிக்கை நீட் நமக்கு தேவையில்லை. நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரானது, பெட்ரோலுக்கு எதிரானது. நீட் தேர்வு தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை கண்டிப்பாக ஒன்றிய அரசினால் தான் இதை தடுக்க முடியும். ஏன்னா போன அரசு சொன்னாங்க, உதயநிதி சொன்னார், ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான கருத்தை நாங்கள் சொல்ல முடியாது. மக்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை சொல்ல முடியாது. உதயநிதி என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு ரகசியம் இருக்கு, நாங்க வந்து ரத்து செய்யணும், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது ஒன்றிய அரசு நிறைவேற்றியது, அவங்க பார்லிமெண்ட் நிறைவேற்றியது, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் பேர்ல. சோ அவர்கள்லாம் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். சோ அதுக்கான நீட் வேண்டாம்ங்கிறது எங்களுடைய கருத்து. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீட் மாணவர்களுக்கு கண்டிப்பாக எதிரானது. இதனால் நீட்டுனால ஒரு தரமான குவாலிட்டியான நாங்கள் மருத்துவர்களை உருவாக்கும்ங்கிறது பொய்யாகிவிட்டது. ஏன்னா அதில் நடந்த குளறுபடிகள் இப்போ மட்டும் இல்ல, எல்லா வருஷமும் நடந்த குளறுபடிகள். ஒவ்வொரு வருஷம் நீட்ல அதிகப்படியான குளறுபடிகள் நடந்திருக்கு. எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் குளறுபடியின் காரணமாக தரமற்றவர்கள் இன்னைக்கு மருத்துவர்களாக சேரக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இது அனைத்தும் ஒன்றிய அரசுடைய அந்த நிர்வாகத்துடைய முழு ஃபெயிலியர். ஒரு தடவை நடக்கலாம் தப்பு, எல்லா வருஷமும் தவறு நடக்குது என்றால் ஒரு தேர்வை நீங்கள் சரியாக நடத்த முடியாத அளவிற்கு உங்களுடைய நிர்வாகம் இருக்குது. அதற்காக கண்டிப்பா அந்த தேர்வே தேவையில்லை. அதுலயும் இவ்வளவு குளறுபடி. கண்டிப்பா இது அனைத்திற்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கும். முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இல்ல அது கட்சி சார்பாக நாங்கள் எங்களுடைய கண்டனத்தையும் எங்களுடைய நிலைப்பாடும் எப்பயும் தெரிவிச்சு விட்டோம். சோ இதுல கண்டிப்பா இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுல எந்த என்ன மாதிரியான அடுத்த கட்ட இல்ல இன்னைக்கு முதல் கட்டமாக அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள், அதில் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட அதுல 15 வருடத்துக்கு மேலாக சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் ஆலோசனை நடைபெற்றது. அதுல ஒரு சில ஆலோசனைகளின் பேரில் அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் இன்னும் ஒரு சில வாரங்களில் எடுக்கப்படும். எடுத்துவிட்டு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் உத்தரவிடுவார். சோ இன்னைக்கு முதல் கட்டமாக இது சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், இதுல 15 வருடத்துக்கு மேல இந்த வழக்கில் போராட்டம் நடத்தி வரும் சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் சேர்ந்து ஆலோசிக்கப்பட்டது. இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறோம் வெளியிடப்படும். இல்ல அதுல தேவையான நடவடிக்கைகள் இருக்கிறதா நான் பேசிட்டு இருக்கோம். நம்ம வெளியிடுவோம். தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியான்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காரு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது தொடர்பா ஒரு அறிக்கை. இல்ல ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினதை எல்லாரும் பார்த்திருக்கோம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை நான் ஒரு அச்சுறுத்தல், நான் கையை உடைப்போம் இவ்வளவுன்னு எல்லாமே பேசலாம். பேசினா உங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வார்கள். உங்க ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட் போட்டாங்க, எத்தனை பேர் மேல குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட் முதல்வருக்கு எதிராக, அதுக்கு எத்தனை பேர் மேல் குண்டாஸ் போடப்பட்டது? ஒன்னும் இல்ல, ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க முதல்வருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயதுக்கு மேல ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படைகளை அமைச்ச அரசு தானே முன்னிருந்த திமுக திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. சோ அதெல்லாம் இல்ல. இங்க ஒருத்தர் மேடையில போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3ஆம் தர நபர்லாம் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை பத்தி அவதூறாக நான் கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 3ஆம் தர நபர் ரோட்ல போறப்ப பேசிட்டு வர்றோம்னா நீங்க விட்டு போயிடலாம். பட் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்க பிடிச்சி எல்லாரும் முன்னாடி பேசிட்டு இருந்தா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா அந்த இடத்துல வேற கட்சி, இப்ப எங்க கட்சியினர், அப்ப பொதுமக்கள் போவாங்க. சோ அவர்கள் அதை கேட்கும் பட்சத்தில் நாங்க என்ன பேசுவாங்க? ஒரு பெரிய கைகலப்பு தானே உருவாகும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கு போட்டு என்ன பேசணும் இருக்குல்ல, நீங்க என்ன வேணாலும் பேசணுன்றதுக்கு சட்டப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை போறாங்க. சட்டப்பூர்வமா நடந்துட்டு இருக்கு. இதுல எந்த விதிமுறையில எதுவும் கிடையாது. முட்டாள் முதல்வர் சொல்லிட்டு கடந்த ஆட்சியில் சொன்னாங்க, அப்ப நாங்க அமைதியா தான் இருந்தோம்னு சொல்லிட்டு. யாரும் கொலை மிரட்டல் விடுக்கவில்லை. சரியா? யாரும் கையை உடைப்போம், காலை உடைப்போம், எலும்பு உடைப்போம், நாங்க உள்ள வீடு பூந்து கையை உடைப்போம், இப்படி எல்லாம் யாரும் பேசல. அப்படி யாராவது சட்டத்திற்கு எதிராக ஒருத்தருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசி இருந்தால் அது சட்டப்பூர்வமான தப்பு. அதற்கு வழக்குகள் வரதான் செய்யும். உங்க ஆட்சியில் ஒரு ட்வீட்டுக்கு எத்தனை பேர் மேல குண்டாஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்க. எத்தனை பேர் மேல குண்டாஸ் போட்டீங்க? மாப்பிள்ளை சொன்னா குண்டாசு, பையனை சொன்னா குண்டாசு, அப்ப இருந்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை சொன்னா குண்டாஸ் தானே போட்டீங்க. எத்தனை பேர் மேல கடுமையான வழக்குகள் போட்டீங்க? 30-40 வழக்குகள் போட்டீங்க. எல்லாம் போட்ட செஞ்சீங்கல்ல. இது கொலை மிரட்டல் முதல்வர் மீது விடுக்கப்பட்டால் அது கண்டிப்பாக சட்டவிரோத செயல். அதுவும் பொது வெளியில நீங்க மைக்க பிடிச்சு பேசினா கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம். மழைக்கால கூட்டத்தொடரில் மழைக்கால கூட்டத்தொடர் அச்சுறுத்தல் இருப்பதா முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் நார்மல் ப்ரொசீஜர்.
அவர் வந்து ரிமாண்ட் பண்ண கொண்டு போறாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர் தானே. இதுல என்ன உயிருக்கு அச்சுறுத்தல் இது பண்ணுறது? இவங்க எல்லாம் எப்படி டிராமா பண்றாங்க? ஒருத்தர் நான் முன்னாடியே பேசியிருக்கோம், கரூர்காரர் வந்து கட்டில் கடையில் போய் அழுதாருன்னு. இவங்க எல்லாம் இன்னைக்கு பாருங்க கார்ல ஏறி மயக்க வருதுன்னு ஒருத்தர் அழுகிறாரு. நீங்க இப்படியே டிராமா பண்ணிட்டு இருந்தா என்ன? போலீஸும் அவங்களுடைய ப்ரொசீஜரை செய்ய வேணாமா? அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க, ரிமாண்டுக்கு போறாங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? சபாநாயகர் அனுமதி வேணுமா சார்? இதுல அவங்க அனுமதி இருக்கான்னு கேக்குறாங்க. இது தேவைப்படுமா? காவல்துறைக்கு தெரியும் எந்த விஷயத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கைது செய்யணும். அங்க இருக்க எஸ்பிக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். இவர்கள் ஏதாவது டிலே பண்ணணும் இல்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அது காவல்துறை அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணணும் அவங்க பண்ணிப்பாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக 1550 பேர்கிட்ட வந்து அதிமுக தலைமை வந்து கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அனைவரும் வந்து தாவேக்கால் நிலை சொல்ல தகவல் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இல்ல என்னன்னா கட்சியில இருந்து அங்க இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள், அங்க இருக்கிற வேற நிர்வாகிகள் விலகி வந்தால் கூட குதிரை பேரம்னா என்ன அர்த்தம்? சரி, ஒவ்வொரு கட்சியில இருந்து பல ஆயிரக்கணக்கான விலகி வந்து சேர்றாங்க. அதை எப்படி நீங்க குதிரை பேரம்? குதிரை பேரம்ன்றது வந்து யாரையாவது போய் நீங்க எங்களுடைய எம்எல்ஏ பேரம் பேசினாங்க பாருங்க, 40 கோடி தர 50 கோடி பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கு, பேசின நபர்களும் கைப்பற்றப்பட்டிருக்காங்க, பிடிக்கப்பட்டிருக்கார்கள். அவங்க பேசின கான்வர்சேஷனும் ஆன் ரெக்கார்டு இருக்கு, அனைத்திற்கும் ஆதாரம் இருக்கு. நாங்கள் யாரிடமோ பேசியிருக்கோமா? யாரிடமும் எந்த உத்தரவாதம் எதுவும் கிடையாது. அவர்களாக விரும்பி அவர்கள் கட்சியில் தாக்கு பிடிக்க முடியாது விலகி வந்திருக்காங்க. இப்ப எங்களிடம் எங்க எம்எல்ஏ பேசினாங்க பாருங்க, அதான் குதிரை பேரம். இன்னைக்கு அங்கிருந்து 1000 பேர் அவங்க நிர்வாகிகள் அவங்களோட தலைமை பிடிக்காமல் அவங்களோட தலைவர் முன்னாடியே அவங்க பொதுச் செயலர் முன்னாடியே நீங்க கட்சியை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி இன்னைக்கு அங்க பேசிட்டு வர்றவங்களுக்கு பேர் எப்படி குதிரை பேரம்? இல்ல அந்த சுற்றறிக்கை பொதுவான சுற்றறிக்கை. அதுல என்னன்னா எல்லாரும் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாரும் வந்து திரும்பவும், ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி சோசியல் மீடியால வந்துச்சு, ஸ்பெசிபிக்கா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல. ஏன்னா சோசியல் மீடியால தொடரா வந்து இந்த ஒரு சில ஐடி விங் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து பரப்பிட்டே வந்தாங்க. அதனால சுற்றறிக்கை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாருக்கும் போய் நீங்க இந்த தரமா செக் பண்ணுங்க, திரும்பவும் செக் பண்ணுங்கன்னு சொல்லி பொதுவாக விடப்பட்ட சுற்றறிக்கை. அதை மீண்டும் வந்து தவறா பயன்படுத்திருக்காங்க. அது பொதுவாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பாதுகாப்பு செய்யணும்னு சொல்லி நம்ம அது பொதுவாக கொடுக்கப்பட்ட சுற்றறிக்கை. இல்ல இப்ப தாம்பரத்துல ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல சொல்லிருக்காங்க, அது வேலிடேட் பண்ண அந்த தெருவுல ஃபுல்லா எப்படி இருக்குன்னு திரும்ப அசஸ்மெண்ட் வேலிடேட் பண்ண சொல்லிருக்கோம். ஒரு சில இடத்துல அந்த ரீடிங் இருக்கிறவங்க தவறு செய்திருக்காங்க என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு வேலிடேட் பண்ணிருக்கோம். அங்கேயும் தெளிவா சொல்லிருக்காங்க, யாராவது அசஸ்மெண்ட் எடுக்கிறவங்க, ஏன்னா அசஸர்ல நம்ம ஷார்டேஜ் இருக்கு. அசஸர்ல இன்னைக்கு வந்து 5500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 800 பேர் தான் இருக்காங்க. அசஸர்ல ஷார்டேஜ் இருக்கு. அந்த மாதிரி யாராவது தவறுதலாக எடுத்திருக்கும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் நம்ம உத்தரவிட்டு சொல்லியிருக்கோம். அது சம்பந்தமா நாளை காலையில கூட சிஎம்டி லெவலில் அனைத்து மண்டல அளவிலையும் அந்த நிர்வாக அளவிலையும் வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏதாவது அசஸ்மெண்ட்ல தவறு செய்திருந்தால் நீங்க திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு அசஸ்மெண்ட்ல தவறு செய்திருந்தால் கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்கோம். இல்ல எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிரும்ல. சரி, நீங்க எல்லாமே நீங்க டிஜிட்டலைஸ்டு, நீங்க மீட்டர்ஸும் ஒவ்வொரு ரீடிங்கும் டிஜிட்டலைஸ்டு, அட்வான்ஸாகவும் அது உள்ள டெபாசிட்டா தான் இருக்க போது. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி அதை விவசாயிகளுக்கு இந்த ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து எடுத்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் 19 ஒரு சில பேர் போட்டிருக்காங்க. நாங்க போன வாரத்துல இருந்து 2 வாரமா அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கோம். எங்கெல்லாம் இதுவரைக்கும் தவறுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நீங்க ஒரு 3 நாட்களா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரைஸ் பண்ணிட்டே போறாங்க. எல்லாமே ஸ்பெசிபிக்கா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்கங்க திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது ஏதாவது இருந்தால் கண்டிப்பா நடவடிக்கை. இல்ல இப்பதான் கடந்த 3-4 நாட்களாக தான். ஏன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு சில பேர் சோசியல் மீடியா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரீஅசஸ்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி தவறு இல்லைன்னு சொல்லி நம்ம சோசியல் மீடியால ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கடந்த 3 நாட்கள் இது சம்பந்தமா அங்கங்கே வந்து புகார்கள் இல்ல ஒரு பரப்பப்படுதான்னு தெரியல. ஸோ அதனால வர்ற புகார்களை வைத்து நம்ம வந்து ரீஅசஸ்மெண்ட் ஒரு சில இடங்கள்ல தான் இப்ப நான் சொல்ற குறிப்பிட்டது ஒரு 7-8 இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அது ரீஅசஸ்மெண்ட் உத்தரவிட்டிருக்கோம். இல்ல இதுல நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான ஆய்வுகள் இன்னைக்கு முதலமைச்சர் அனைவரையும் அழைத்து ஆலோசித்தார். கண்டிப்பா 10 நாட்களுக்குள்ள அது என்னென்ன நடவடிக்கைகள், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் தமிழக அரசு முதல்வர் எடுப்பார் என்பதை முதல்வர் வந்து ஆலோசனை முடிந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள முடிவில் எடுக்கப்பட்டு முதல்வர் வாயிலாக அறிவிக்கப்படும். நன்றி.